தொண்டை வேற கெட்டி இருக்கு ஒரு மாதிரி. மர்மோள அதானே கேட்டேன், அலாரம் அடிக்கலையே நினைச்சேன், அடிச்சிட்டு அலாரம் சவுண்டு நல்ல பெலமா இல்லாம ஒரு மாதிரி சுவாந்து போயிருக்கு. என்ன எதுன்னு போய் பாப்போம். இந்தாங்கத்தை, சுட சுட புட்டு, பயிறு, பப்படம், பழம் எல்லாம் செட்டோட இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க தே. என்னடா இது வித்தியாசமான சத்தமா இருக்கு? எலி மாதிரியும் தெரியல, பெருச்சாளி மாதிரியும் தெரியல, ரெண்டும் கலந்த மாதிரியும் தெரியல, ஒரு மார்க்க சவுண்டு. நீங்க ஏதாவது பெருச்சாலியா? என்னதே குபு குபு குபுன்னு சாடுது கண்ணீரு? ஒண்ணு இல்ல மர்மோள, ஒண்ணு இல்ல. அட்ரா சக்கா, எனக்கு புரியாம இருக்குமா? இத்தனை மாசம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுதே. எதுக்கு நீங்க அழுதியன்னு? சுட சுட புட்டை வச்சு கொடுத்தா 3 குழல் புட்டு அசராம திம்பிய. உணிச்சு இப்போ வாழைப்பழத்தை ஒன்னா மண்ணா உரிச்சு போட்டுருவிய. அதே மாதிரி இப்போ ஒரு 10-15 பப்படத்தையும் நொறுக்கி அப்படியே தின்றுவிய. ஒரு கப்பு நிறைய சிறு பேர் அவிச்சது அதையும் தின்றுவிய. இப்போ ஒரு குழல் புட்டு தானே அவிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுத்தி எல்லாத்தே. ட்ரெய்லர் தான் தே, மெயின் பிக்சரை இனிமேதான் வரும். அடுத்தடுத்து 2-3 குழல் புட்டு அவிஞ்சிட்டு இருக்கு, கொண்டுட்டு வரந்தே. கவலைப்படாதீங்க, அழாதீங்க. மர்மோள, நான் இப்ப வேதனையில இருக்கேன், துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்கு. எதை இப்போ வாரத்தை, இப்போ வாரேன். மர்மோள எங்க போற? வாரத்தை இப்போ வாரேன். என்ன பாடுபடுத்தமா, நம்ம உசுர வாங்குறதுக்குனே இருக்குமா அந்த மாமியாரு. ஆய நல்லா திறங்கதே. மர்மோள, இது என்ன கப்புன்னு தெரியுமா? தெரியுதே, எல்லாம் தெரிஞ்சுதான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு பெரிய சாக்கடை, டப்புன்னு குத்துனோடனே டப்பு டப்புன்னு கிளியர் ஆயிருது. உங்க துக்க தொண்டை அடைச்சுனா லேசா குத்தி விட்டா போதும், எல்லாம் துக்கமெல்லாம் டப்பு டப்புன்னு சரியாயிரும். வாய தொடங்கம்மா, எவ்வளவு நேரம் அது? ஏகப்பட்ட சோழி கிடக்கு, உங்க பக்கத்திலே உட்காந்து உங்களை கெஞ்சிட்டே இருக்க முடியாது. மர்மோள, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என் மண்டையில கேனன் எழுதி வச்சிருக்கா. அப்படி சொன்னா நானே என் மோள நினைச்சு துக்கம் தொண்டை அடைச்சு போய் கிடக்கேன். இதுல சாக்கடையை குத்தக்கூடிய கம்பத்துக்கிட்டு இருந்தா குத்துறதுக்கு நிக்கா. ஓகோ, அப்படி போடுங்க அருவாள. எலி எதுக்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுது? அதனை கேட்டேன், கதை அப்படி போகுதாக்கும். பாருங்க தே, நாத்து வாழ நான் பட்ட பாடு போதும். இனிமே நான் இருக்கும்போது இந்த வீட்டு நடை ஏறுனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீங்களும் அவட சேர்ந்துட்டு தில்லுமுள்ளு பண்ணணும்னு நினைச்சிய நினைக்கவே கூடாது. அப்படியே உங்க மோவ வீட்டுக்கு ஓடியே போயிருங்க, ஏத்து விடுதானே.